வணக்கம். உலக அரசியல்ல சில சமயம் நடக்கவே முடியாத சில விஷயங்கள் நடக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் பவரை ஈரான் மாதிரி ஒரு பிராந்திய சக்தி எப்படி இவ்ளோ கச்சிதமா துல்லியமா தாக்க முடியும்? இது வெறும் அதிர்ஷ்டத்துல கிடைச்ச வெற்றியா, இல்ல இதுக்கு பின்னாடி நாம பார்க்காத வேற ஒரு பெரிய கை இருக்கா? வாங்க, இந்த ஆய்வுல அமெரிக்காவுக்கு எதிரா ஈரான் நடத்தின தாக்குதல்களுக்கு பின்னாடி ரஷ்யா இருந்ததா சொல்லப்படுற அந்த நிழல் கூட்டணியை பத்தினா ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட சிக்கலான நெட்வொர்க் எப்படி இயங்குதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரி, முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பேப்பர்ல கணக்கு போட்டு பார்த்தா ஈரானால அமெரிக்கா கூட மோதுறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெரிய பெரிய ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. அமெரிக்காவோட பட்ஜெட்டு, டெக்னாலஜி, உலகத்துல அவங்களுக்கு இருக்கிற மிலிட்டரி பேஸு, இதுல எதுவுமே ஈரான் கிட்ட இல்ல. ஆனா நிஜத்துல களத்துல என்ன நடந்துச்சு? ஈரான் அமெரிக்காவுக்கு செம்ம டஃப் கொடுத்தது, அதுவும் ரொம்ப துல்லியமான தாக்குதல்கள் மூலமா. அப்போ இந்த ஆச்சரியப்பட வைக்கிற துல்லியத்துக்கும் தாக்குதலோட தீவிரத்துக்கும் பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? அதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி. இப்போ இந்த தாக்குதலோட அளவை பாருங்க. இது ஏதோ ஒரு மூலையில நடந்த சின்ன விஷயம் இல்ல. வளைகுடா பகுதி முழுக்க பரவி இருந்த 7 அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு தாக்கியிருக்காங்க. பஹ்ரைன்ல இருந்து UAE வரைக்கும். அமெரிக்க ராணுவத்தோட முதுகெலும்பா இருக்கிற சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெர்மினல்ஸ், ரேடார் டூம்ஸ், இதெல்லாம் தான் உங்களோட முக்கிய டார்கெட். யோசிச்சு பாருங்க, களத்துல இருக்கிற ஒரு அமெரிக்க வீரருக்கு வழிகாட்டுறதே இந்த சிஸ்டம் தான். இதை உடைக்கிறதுங்கிறது போர்க்களத்துல அமெரிக்காவோட கண்ணையும் காதையும் கட்டுறதுக்கு சமம். இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி ஒருங்கிணைச்சு தாக்குறதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவு தகவல் ஈரானுக்கு எப்படி கிடைச்சது? இதுதான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. இங்க தான் நம்மளோட ஆய்வுல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஈரான் இந்த தாக்குதல்ல தனியா செயல்படலன்னு நம்ம சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இவ்ளோ பெரிய உளவு வேலைக்கு திரைமறைவுல ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர் இருந்திருக்கணும்னு ஒரு தியரி முன்வைக்கப்படுது. அந்த பார்ட்னர் யாரு? அதுதான் இந்த கதையோட முக்கியமான புள்ளி. ஆமா, அந்த மறைக்கப்பட்ட வீரர் வேற யாரும் இல்ல, ரஷ்யா தான் அப்படின்னு இந்த ஆதாரம் நேரடியா சொல்லுது. ஈரானோட அந்த துல்லியமான தாக்குதல்களுக்கு பின்னாடி ரஷ்யாவோட அதிநவீன உளவுத்துறை வேலை செஞ்சிருக்குங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனா ரஷ்யா ஏன் ஈரானுக்கு உதவணும்? அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு பொதுவான எதிரியை உருவாக்கிக்கிட்டு எப்படி உதவி செஞ்சாங்க? வாங்க, இந்த உறவோட ஆழத்தை புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உதவி ரஷ்யாவோட ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ், அதாவது FSB மூலமா வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. நம்மள பலருக்கு KGB பற்றி தெரிஞ்சிருக்கும். சோவியத் யூனியனோட அந்த பவர்ஃபுல்லான உளவு அமைத்து, அதோட வாரிசு தான் இந்த FSB. இது ரஷ்யாவோட நம்பர் 1 உளவுத்துறை நிறுவனம். அமெரிக்க ராணுவ தளங்கள் எங்க இருக்கு, அதோட வீக்கான பாயிண்ட்ஸ் என்ன, எந்த நேரத்துல தாக்குன பெரிய சேதத்தை உண்டாக்கலான்னு ரொம்ப முக்கியமான வியூக ரீதியான தகவல்களை FSB தான் ஈரானுக்கு கொடுத்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். நிலத்துல இருக்கிற டார்கெட்ஸ பத்தின இவ்வளவு துல்லியமான லொகேஷன் தகவலை ரஷ்யா எப்படி சேகரிச்சு ஈரானுக்கு கொடுக்க முடிஞ்சது? இதுக்கான பதில் பூமியில இல்ல, விண்வெளியில இருக்கு. நம்ம எல்லாருமே போன்ல மேப் பார்க்க GPS யூஸ் பண்றோம் இல்லையா? அது அமெரிக்கா ராணுவம் உருவாக்குன ஒரு சேட்டலைட் சிஸ்டம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு போட்டியா ரஷ்யாவும் தங்களுக்குன்னு தனியா ஒரு சேட்டலைட் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதோட பேர் தான் GLONASS, அதாவது GLONASS. ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது. உலக அளவுல எந்த ஒரு பொருளையும் கண்காணிக்கிறது, வழிகாட்டுறது. இது விண்வெளியில நடக்கிற ஒரு பனிப்போரோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். ரஷ்யாவோட இந்த GLONASS சிஸ்டம்ல மொத்தம் 24 சேட்டலைட்டுகள் இருக்கு. இந்த 24 சேட்டலைட்டுகளும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து வேலை செஞ்சு பூமியை இடைவிடாம சுத்தி வந்து பூமியில இருக்கிற எந்த ஒரு மூலையையும், அது நகர வேண்டியா இருந்தாலும் சரி, நிலையான பில்டிங்கா இருந்தாலும் சரி, ரொம்ப துல்லியமா கண்காணிக்க உதவுது. இது அமெரிக்காவோட GPS சிஸ்டத்துக்கு நேரடி போட்டி. ராணுவத்துல இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவி. அப்போ இந்த உளவு தகவல் எப்படி கைமாறுச்சு? ரொம்ப சிம்பிளான ஒரு செயல்முறை தான். ஸ்டெப் 1, கண்காணிப்பு. ரஷ்யாவோட GLONASS சேட்டலைட்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள், ரேடார் ஸ்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் எல்லாத்தையும் ரகசியமா தொடர்ந்து கண்காணிக்குது. ஸ்டெப் 2, தகவல் பகிர்வு. இந்த சேட்டலைட்கள் மூலமா சேகரிச்ச ரொம்ப துல்லியமான லொகேஷன் டேட்டாவை FSB பாதுகாப்பான வழிகள்ல ஈரானுக்கு கொடுக்குது. ஸ்டெப் 3, தாக்குதல். கடைசியா ஈரான் அந்த டேட்டா வச்சு தங்களோட ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ரொம்ப கச்சிதமா இலக்குகளை நோக்கி அனுப்புது. இதனால தாக்குதல் வெற்றி பெறதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. சரி, இதுவரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். ரஷ்யாவோட டெக்னாலஜி எப்படி ஈரானுக்கு உதவிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை விட ஒரு ஆழமான சிக்கலான கேள்விக வருவோம். ஏன் ரஷ்யா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஈரானுக்கு உதவணும்? அமெரிக்கா கூட நேரடியா மோதுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த உதவிக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு பின்னாடி வெறும் நட்பு மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. இது ஒரு கணக்கு தீர்க்கிற வேலைன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. ஒரு உதவிக்கு செய்யப்படுற பதில் உதவி. அது என்ன உதவி?
ரஷ்யா ஈரானுக்கு அப்படி என்ன கடன்பட்டிருந்தது? இந்த டைம்லைனை பாருங்க, முழு படமும் உங்களுக்கு புரியும். 2022ல ரஷ்யா உக்ரைன் மேல படையெடுத்தப்போ அவங்களுக்கு போற தொடர மலிவான ஆனா பயனுள்ள ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் ஈரான் தங்களோட மலிவான ஆனா ரொம்ப திறமையான ஷாஹெட் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க. இந்த ட்ரோன்கள் உக்ரைன் போர்க்களத்துல ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்துச்சு. இப்போ அந்த உதவிக்கு ரஷ்யா தன்னோட நன்றி கடனை தீர்க்கிறதா சொல்லப்படுது. எப்படி? ஈரானோட எதிரியான அமெரிக்காவுக்கு எதிராக உளவு தகவல்களை கொடுத்து. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது ஒரு சிம்பிள் டிரான்சாக்ஷன். நீங்க எங்களுக்கு ஒன்னு செஞ்சீங்க, நாங்க உங்களுக்கு பதிலுக்கு ஒன்னு செய்றோம். உக்ரைன்ல நீங்க எங்களுக்கு ட்ரோன் கொடுத்தீங்க, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா டார்கெட்ஸ் பத்தின தகவல் தரோம். இது ஒரு நேரடியான உதவிக்கு பதிலுதவி, அதாவது குவிட் ப்ரோ குவோ ஏற்பாடுன்னு இந்த ஆதாரம் திட்டவட்டமா சொல்லுது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரஷ்யா ஏன் ஹெல்ப் பண்ணுச்சு, அமெரிக்காவோட இன்னொரு எதிரியான சீனா ஏன் பண்ணல? ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. ஆனா சீனா கூட அப்படி ஒரு ஒப்பந்தம் இல்ல. இந்த ஒப்பந்தம் இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல உளவு தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கும் ராணுவ ரீதியா ஒத்துழைக்கிறதுக்கும் ஒரு முறையான தளத்தை கொடுத்தது. இது வெறும் நட்பு இல்ல, ஒப்பந்தத்தோட அடிப்படையில் உருவான ஒரு கூட்டணி. சரி வாங்க, இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இது ஒரு பெரிய உலக அரசியல் பார்வையில பாப்போம். இது வெறும் ஈரான் ரஷ்யா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் செஸ் கேமோட ஒரு சின்ன மூவ். இதுல ஒவ்வொரு நாடும் ஒரு காய நகர்த்துது, அதுக்கு பதிலடியா இன்னொரு நாடு அடுத்த காய நகர்த்துது. இந்த ஒப்பீடு இந்த விளையாட்டை ரொம்ப தெளிவா விளக்குது. இதை 2 டீமா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் டீம் ஏ, அமெரிக்க உளவுத்துறை தன்னோட பல வருஷ கூட்டாளியான இஸ்ரேல் கூட சேர்ந்து வேலை செய்யுது. இன்னொரு பக்கம் டீம் பி, ரஷ்யா உளவுத்துறை ஈரான் கூட சேர்ந்து வேலை செய்யுது. ஒவ்வொரு டீமும் தங்களோட கூட்டாளிகளுக்கு உளவு தகவல் கொடுத்து தங்களோட எதிரிகளை நேரடியா தாக்காம மறைமுகமா தாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் பதிலி போர், அதாவது ப்ராக்ஸி வார். பெரிய சக்திகள் நேரடியா மோதிக்காம தங்களோட கூட்டாளிகள் மூலமா மோதிக்கிறது. இந்த ஆதாரத்தோட மையக்கருத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லிருது. இது ஒரு பழிக்கு பழி வாங்குற நடவடிக்கை. இஸ்ரேலோட எதிரிகளை தாக்க அமெரிக்கா உதவுதுன்னா அமெரிக்காவோட எதிரிகளை தாக்க ரஷ்யா உதவும். இது சர்வதேச உறவுகளில் ஒரு பேலன்ஸை உருவாக்குற முயற்சி. நீ எங்க ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணா நாங்க உங்க ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணமா ஈரானிய தலைவரோட நீக்கத்தை இந்த ஆதாரம் காட்டுது. இது எப்படி நடந்துச்சுன்னு 2 தியரிஸ் இருக்கு. ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலோட புகழ்பெற்ற உளவு அமைப்பான மொசாடோட ஏஜென்ட் ஒருத்தர் ஈரான் இன்டெலிஜென்ஸ்குள்ள ஊடுருவி அந்த தலைவரோட லொகேஷனை கொடுத்தாருன்னு சொல்லுது. இன்னொரு தியரி படி அமெரிக்காவோட NSA ஈரானோட நாடு முழுக்க இருக்கிற CCTV நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அவரை கண்காணிச்சு இலக்கை தாக்குனாங்கன்னு சொல்லுது. காரணம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா இது ஒரு கூட்டு உளவுத்துறை நடவடிக்கைங்கிறத இது தெளிவா காட்டுது. அப்போ நாம பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. 21ஆம் நூற்றாண்டுல போர்கள் பீரங்கிகளால மட்டும் நடத்தப்படுறதில்ல, டேட்டாவால, அதாவது தகவல்களால நடத்தப்படுது. சேட்டலைட்ஸ், ஹேக்கிங், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தான் இன்னைக்கு போர்க்களத்தோட புதிய ஆயுதங்கள். இந்த தகவல் போர்ல யாருடைய சேட்டலைட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கு, யாருடைய உளவுத்துறை ஷார்ப்பா இருக்கு, கடைசியில இந்த நிழல் யுத்தத்துல யாருக்கு சாதகம் கிடைக்கும்? அமெரிக்கா மற்றும் அதோட கூட்டாளிகளுக்கா இல்ல ரஷ்யா மற்றும் அதோட கூட்டாளிகளுக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க.